ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் எல்லா அப்டேட்ஸும் உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ பெஸ்ட்டாக மெயின் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிச்சிருக்க திரைப்படம் தான் வந்து தலைவன் தலைவி. ஸோ ஜூலை 25 வந்து எல்லா தேட்டர்ஸ்லையும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த படத்துக்கான ரன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 20 minutes வந்து இருக்க போகுது. படத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபேமிலி பேஸ்ட் மூவியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த படத்தில் வந்து யோகி பாபுலாம் இருக்கிறதால கொஞ்சம் காமெடி ஹியூமர்ஸ்லாம் வந்து இருக்கும். படத்தோட ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபுல் ஃபேமிலி பேஸ்ட் மூவியாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜூலை 25 வந்து எல்லா தேட்டர்ஸ்லையும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே போய் பாருங்க. ஸோ நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அஜித் குமாரோட AK64 படத்துக்கான அப்டேட் வந்து இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து வந்திருக்கு. இந்த படத்தை வந்து சலார் படம் டைரக்டர் வந்து எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் படத்தை நான் அஜித் குமார் சாருக்கு ஒரு ஃபேன் பாயா நான் வந்து எடுத்திருந்தேன். ஆனா இப்போ வர படம் வந்து அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ வந்து அஃபிஷியலா வந்து சொல்லியிருக்காரு. படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்ஸும் வந்து சொல்லல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற என்ன அப்டேட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல தனுஷ் நடிக்க போற படம் தான் வந்து தனுஷ் 56. இந்த படத்தை வந்து வேர்ல்ட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து அஃபிஷியலா வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. படத்தோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரகுமான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட போறாரு. இப்போ மாரி செல்வராஜ் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, படத்தோட கான்செப்ட் வந்து சிம்பிளா தான் இருக்கும், ஆனா நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மைல் ஸ்டோன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவ்வளவுதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. படம் அப்டேட்ஸ் மட்டும் இல்லாம எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். பை கைஸ்.